தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ராணிப்பேட்டை மாவட்டம் சிப்காட் காவல் நிலையத்தின் மீது பெட்ரோல் குண்டு வீசப்பட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. அண்மை செய்தியாக இதனை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இருசக்கர வாகனத்தில் முகமூடி அணிந்து வந்த மர்ம நபர்கள் பெட்ரோல் குண்டு வீசிவிட்டு தப்பி ஓடியுள்ளனர். விவரங்களோடு ராணிப்பேட்டையில் இருந்து இணைகிறார் எமது செய்தியாளர் சுமன். வணக்கம் சுமன். தற்போது காவல் நிலையத்தின் மீதே பெட்ரோல் குண்டு வீசப்பட்டுள்ளது. இது குறித்த விரிவான தகவல்களை சொல்லுங்க சுமன். வணக்கம் ஜனனி. ராணிப்பேட்டை மாவட்டம் ராணிப்பேட்டை அருகே உள்ள சிப்காட் காவல் நிலையம் செயல்பட்டு வருகிறது. இந்த காவல் நிலையத்தில் காவல் நிலையம் மீது நள்ளிரவு சுமார் 12 மணி அளவில் இருசக்கர வாகனத்தில் முகமூடி அணிந்து வந்த அடையாளம் தெரியாத நபர்கள் கண்ணாடி பாட்டிலில் பெட்ரோல் நிரப்பிய பெட்ரோல் குண்டுகளை காவல் நிலையத்தின் மீது வீசியுள்ளனர். காவல் நிலையத்தில் இருந்த காவல்துறையினர் சத்தம் கேட்கவே வெளியே வந்து பார்த்த பொழுது மர்ம நபர்கள் பெட்ரோல் குண்டு வீசி சென்றது தெரிய வந்தது. காவல் நிலையம் மீது அடையாளம் தெரியாத நபர்கள் வீசியது கண்ணாடி பாட்டிலால் ஆன பெட்ரோல் குண்டு என்பதால் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டுள்ளது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த ராணிப்பேட்டை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் விவேகானந்தா சுக்லா நேரில் ஆய்வு மேற்கொண்டார். மேலும் சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்த காவல்துறையினர் பழைய குற்றவாளிகள் இச்செயலில் ஈடுபட்டிருக்கலாம் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் சுமார் 10க்கும் மேற்பட்ட குற்றவாளிகளை பிடித்து சிப்காட் காவல் நிலையத்தில் தற்பொழுது விசாரணையானது மேற்கொண்டு வருகிறது. மேலும் நள்ளிரவில் இந்த பெட்ரோல் குண்டு வீசப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. ஏற்கனவே ஒரு காவல் நிலையத்தின் மீதே பெட்ரோல் குண்டு வீசப்பட்ட சம்பவம் தான் தற்பொழுது பெரும் ஒரு பரவலாக பேசப்பட்டு வருகிறது. அது எதற்காக செய்தார்கள், எந்த காரணத்துக்காக செய்தார்கள் என்ற கோணங்களின் அடிப்படையில் தற்பொழுது போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஏற்கனவே இருந்த பழைய குற்றவாளிகளுடைய பெயர்களை வைத்து அவர்கள் இந்த செயலில் ஈடுபட்டார்களா, என்ன காரணம் என்ற ஒரு கோணத்தில் போலீசார் தற்பொழுது விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தினனி, தங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி சுமன்.